ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, மூவிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மூவிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கு நம்மள்ட்ட ஒரு வழி இருக்குது. உங்கள் குரோமுக்கு போங்க, வெப்பேஜ் போங்க, அங்கே இசைமணி தமிழ் மூவிஸ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மூவிஸ் வரும். இங்கிலீஷ் மூவி சரி, தமிழ் மூவி சரி, அதர் லாங்குவேஜ் மூவி சரி, இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரி எப்படி பார்ப்பீங்களோ எல்லா மூவிஸும் இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டபுள் மீனிங்கும் இருக்குது, நீங்களே பார்த்துக்குங்க. நிறைய வெப் வருது சர்ச் பண்ணோடனே. அதில் இசைமணின்னு இருக்குது, ஆனால் அதில் பார்த்தா எனக்கு சாங்ஸ் தான் வருது. அது நம்ம வெப்பில் என்ன போகும், கீழே மூவிஸ் டான் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணுறோம். அதான் 2000 வருஷம் எந்த வருஷத்தில் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மேலே இருக்கிறது தமிழ் மூவிஸு, கீழே இருக்கிறது ஹாலிவுட் மூவிஸ். அதுவும் தமிழில் தான் இருக்கும். 1-2 மூவி இங்கிலீஷில் இருக்கும். இப்போ தமிழ் மூவிஸ்லேயே பார்ப்போம். 2020 தொட்டேன் பாருங்கள். 2020 இருக்க மூவிலாம் இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக நடுவில் அப்போதைக்கு ஆட் மாதிரி வரும், அதை நம்ம கேன்சல் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ 2021 தரேன் பார்ப்போம். ஈஸ்வரன், மாஸ்டர், ஜில் ஜில் என்னென்னமோ பண்ணலாம் இருக்குது. இப்போ நம்ம மாஸ்டர் படம் டவுன்லோட் பண்ணி எப்படி சும்மா சாம்பிள் தான் காட்டுறேன் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு. இப்படிதான் மாஸ்டர் தமிழில் இருக்குது. அடுத்து ஒரிஜினல் ஆடியோனா சவுண்ட் கிளியராக இருக்குங்கிறாங்க. இப்போ இதில் 400 600க்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்ப்போம். இந்த டிவியில் பார்க்குறவங்க இந்த 600 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதை கிளிக் பண்ணால் என்ன டிஃப்ரெண்ட்னா ஸ்க்ரீன் பெருசாக தெரியும், அவ்வளோதான். வேறு எதுவும் தெரியாது. அடுத்து திரும்பி மாஸ்டர் போகுமா பாருங்க. திரும்பி 400 கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால லேட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. இப்போ 400 கொடுக்குறோம். 470 MB தான் அது. ஆனால் அங்கே 600 கொடுக்கல 700 சம்திங் காட்டுச்சு. நான் மொபைல்லே தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு மொபைலில் 400 போதும். அதனால் நான் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கு யூசி ப்ரௌசர் ஆப் எந்த ஆப்பும் டவுன்லோட்லாம் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்லை. ஃபோன்லேயே க்ரோம்லேயே டவுன்லோட் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு அது தெரியாது, எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ப்ளே ஆகுதா? 3 டாட் தொட்டு டவுன்லோட் சிம்பிள் தொட்டால் கீழே டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான். இப்போது போய் டவுன்லோட் ஆகுதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். போய் ஆகிட்டு இருக்கு மாஸ்டர் மூவி. நான் தளபதி படத்தை தேட்டர்லேயே பார்த்துட்டேன், ஸோ எனக்கு தேவையில்லை. இப்போது அடுத்து ஹாலிவுட் மூவி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பேக் வரேன். இன்னும் பேக் வரேன். இப்போது மேலே இருக்கிறது தமிழ் மூவிஸ், கீழே இருக்கிறது ஹாலிவுட் மூவிஸ். A to Zன்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணால் ஒன்றும் வரல. அதை கிளிக் பண்ணால் A to Z எல்லாமே வரும். அதில் அவெஞ்சர்ஸா அப்படி மூவி டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன எந்த லெட்டரில் ஸ்டார்டிங் மூவி வேணுமோ அதில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் தொடுறேன். ஏல இருக்க ஃபுல்லாக மூவி மட்டும்தான் வரும், வேறு எந்த மூவியும் வராது. உங்களுக்கே தெரியுது. அப்புறம் ஆடு வேறு வரும் நடுவில், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதில் என்ன டவுன்லோட் பண்ணலாம். எஸ்கேப் ரூம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அதை டவுன்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எஸ்கேப் ரூம் இதுலேயும் 600 கொடுத்தா என்ன ஆகுது, 400 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம ஃபோனில் தானே பார்க்க போகிறோம், அதனால 400 ஓகே. 254 MB தான். அறுநூறு தொட்டால் 400 MB, 396 MB. ஃபோன்லேயே பார்க்குறதுனால 256 MB போதும். இதில் HD அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் சைஸ் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். மாஸ்டர் மூவி எப்படி டவுன்லோட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும் டவுன்லோட் பண்ணுறோம். கீழே டவுன்லோட் ஆகுது ஃபைலில். இது உங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.
டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். யூஸ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட் எப்போவுமே முக்கியம். இப்போ பேக் வரேன். இதில் போய்ட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். மூவி எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ எல்லா மூவியும் பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.